டுடே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மேக்ஸ்வெல் பிரிட்ஜ் எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போகிறோம். அதோட சர்க்யூட் டயக்ராம் பாருங்களேன், இப்படி தான் இருக்கும். R1 L1 ரெசிஸ்டரு இண்டக்டன்ஸு, அடுத்து ABC I2 I1 R இதுதான் அதோட சர்க்யூட் டயக்ராம். இப்போது அதில் வர வேல்யூஸ் பாருங்களேன். L வந்து அன்னோன் இண்டக்டன்ஸ், R வந்து எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த இண்டக்டர், அடுத்து வந்து R1 R2 R3ங்கிறது அன்னோன் நான் இண்டக்டன்ஸ், C4ங்கிறது வேரியபிள். இப்போது நம்மளுக்கு வந்து மேக்ஸ்வெல் பிரிட்ஜ் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி இருக்குன்னா, இந்த இடத்துல கால்வனாமீட்டர் D இருக்கும், இந்த பக்கத்தில் என்ன இருக்குன்னா PQன்னு இருக்கும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணணும்னா ஒரு 2 ஒயர் கொடுப்பாங்க. ஏவை ஏவோட கனெக்ட் பண்ணணும், அடுத்து பியோட கனெக்ட் பண்ணணும், அடுத்து ஒரு 4 டாட்டர் லைன் இருக்கும். இங்கே ஒரு டாட்டர் லைன், இங்கே ஒரு டாட்டர் லைன், இங்கே ஒரு டாட்டர் லைன், இங்கே ஒரு டாட்டர் லைன். அந்த 4 டாட்டர் லைன்லையும் 4 ஒயரையும் இந்த நாப்புக்குள்ளே சொருகிடுங்க. இங்கே ஒரு நாப், 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 இங்கே ஒரு நாப். சொல்கிறதுக்கப்புறம் A2 ஏவை கனெக்ட் பண்ணணும், B2 பியை கனெக்ட் பண்ணணும், டாட்டர் லைன்ஸ் 4 டாட்டர் லைன்ஸையும் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த B2 பி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கிட்ட வந்து சைடில் என்ன இருக்குன்னா வந்து உங்களுக்கு 10 கிலோ ஓம், 100 கிலோ ஓம், 1 கிலோ ஓம், 10 கிலோ ஓம், 100 கிலோமீட்டர் இருக்கும். அந்த பிக்கு பக்கத்துலேயே ஒரு நாப் இருக்கும். அந்த நாப்லேருந்து ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணி 1 கிலோ ஓமில் ஒரு கனெக்ட் கொடுத்துட்றோம். கனெக்ட் கொடுத்து முடிச்சிருவீங்க. சென்டர் என்ன இருக்குது, D கால்வனாமீட்டர் இருக்குது, இந்த பக்கம் P இருக்குது, Q இருக்குது. ஆக்சுவலி CRO இருக்கா, CROவில் என்ன பண்ணுறதுன்னா 2 நாப் இருக்கும். அதில் வந்து ஒரு ரெட் கலர் ஒயரையும் பிளாக் கலர் ஒயரையும் ஆல்ரெடி கனெக்டில் இருக்கும். அந்த கனெக்ட் பண்ண ஒயரை கொண்டு போய் என்னன்னா அந்த கால்வனாமீட்டரில் இருக்க இந்த Pயில் ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணி அடுத்து Qவில் ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணிடணும். இது அடுத்த ஸ்டெப். அடுத்து என்ன பண்ணணும்னா அந்த ஒயரை கனெக்ட் பண்ணிடுறாமா. இப்போது ஸ்டெப் CROவில் உள்ள ரெட் பிளாக் ஒயரை சென்டரில் கனெக்ட் பண்ணணும். இந்த கால்வனாமீட்டருக்கு PQவும் கனெக்ட் பண்ணணும் ஒரு விஷயம் சொல்லியாச்சு. இப்போது அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா டிகேட் இண்டக்டன்ஸ் பாக்ஸ்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதில் என்னென்ன இருக்குன்னா இந்த அட்ஜஸ்ட் பண்ணுற நாப் மாதிரி 1 2 3 10 20 100 அப்படின்னு ஒரு பாக்ஸுக்கும் ஒரு ரீடிங்க்கு இருக்கும். அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா இப்போ இந்த ஆக்சுவலி இந்த பக்கம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து LX RXன்னு இருக்கும். இப்போ இண்டக்டன்ஸ் பாக்ஸில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா வெளியில் வந்து இண்டக்டன்ஸ் பாக்ஸில் இங்கிட்ட 2 நாப் இருக்கும். ரெட் கலரில் ஒன்று இருக்கும், பிளாக் கலரில் ஒன்று இருக்கும். அதில் ரெட் கலர் ஒயரை கொண்டு போய் LXலையும் பிளாக் கலரை எடுத்துக்கிட்டு அதை கொண்டு போய் RXலையும் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டேன்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நாபை என்ன பண்ணணும், நாபை ஃபஸ்ட்டு 0ல் வைக்கணும். அதுக்கப்புறம் ஒன்றுக்கும் 10 20 13 ரீடிங் எடுத்து பண்ணணும். அதை நான் போகையில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு திஸ் ஆர் ஆல் த ப்ராப்பர் கனெக்ஷன் டு கிவன் எபோ. இதுதான் ப்ராப்பரான கனெக்ஷன் செட் பண்ணுறது ஃபஸ்ட்டு. அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த கனெக்ஷனை கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா இந்த பக்கம் நான் சொன்ன கனெக்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் மேலே வந்து அந்த டிகேட் இண்டக்டன்ஸ் பாக்ஸோட கனெக்ட் பண்ணுற ஒயர் இருக்கும். அதை முடிச்சதுக்கப்புறம் இங்கே நட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது மினிமம் மேக்ஸிமா, மேலே மினிமம் மேக்ஸிமா இருக்கும். ஃபஸ்ட்டு மினிமாலேருந்து மேக்ஸிமாவுக்கு வச்சுருங்க. வச்சுட்டு லைட்டாக ஒரு டியூனிங் பண்ணிவிட்டு திரும்ப மேலே இருக்க மினிமாலேருந்து மேக்ஸிமுக்கு மெதுவாக லைட்டாக அப்படி டியூனிங் பண்ணணும். டியூனிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு CROவில் ஆல்ரெடி என்ன இருக்கும், சைன் வேவ் ஃபார்ம் இருக்கும். அந்த சைன் வேவ் ஃபார்ம் நீங்கள் டியூனிங் பண்ணும்போது இந்த சைன் வேவ் என்ன ஆகிடும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக கிடைக்கும். அந்த ஸ்ட்ரெயிட் லைனாக கிடைக்கிறது என்ன ஆகிடும்னா, ஸ்ட்ரெயிட் லைனாக கிடைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா, இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பீங்க, ஸ்ட்ரெயிட் லைனாக கிடைக்கும். ஸ்ட்ரெயிட் லைனாக கிடைக்கும் போது அடுத்த ஸ்டெப் பாருங்களேன், மினிமம் டு மேக்ஸிமா. அப்படி மேக்ஸிமா பண்ணி வரும்போது சைன் வேவ் ஸ்ட்ரெயிட் லைனாக கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த CLக்கும் CXக்கும் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த R1 10 கிலோ ஓம், R1 10 கிலோ ஓம் இருக்கும் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். இப்போ இந்த இடத்துல எந்த இடத்துல பார்க்குறீங்கன்னா அந்த மேலே உள்ள கனெக்ஷன் இந்த இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, 10 கிலோ ஓம்னு இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்கன்னா இங்கே ஒரு நாபு டாட்டர் லைன் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த டாட்டர் லைன் இங்கே ஒரு 2 டாட்டர் லைன், இங்கே 2 டாட்டர் லைன், இங்கே 2 டாட்டர் லைன், இங்கே 2 டாட்டர் லைன் இருக்கும். ஃபஸ்ட்டு மேலே இருக்க 2 டாட்டர் லைன் நடுவுக்குள்ளே ஒரு 2 ஒயர் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ உனக்கு சைன் வேவ் கிடச்சி அந்த சைன் வேவ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி திரும்பும்போது ஸ்ட்ரெயிட் லைனாக மாறினதுக்கப்புறம் நீ என்ன பண்ணிடணும், இந்த 2 ஒயரையும் கழட்டி விட்டு மல்டிமீட்டர் ரீடிங் செட் பண்ணிவிட்டு மல்டிமீட்டரை இங்கேயும் வச்சு பார்த்தா உனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு பண்ணும்போது இங்கே ஒயர் இருக்குது, அடுத்து பண்ணும்போது இங்கே ஒயரே இல்லை. அந்த ஒயரை எடுத்ததுக்கப்புறம் என்ன இருக்கும், இந்த இடத்துல இந்த டாட்டும் எம்டியாக இருக்கும். இங்கே என்ன பண்ணணும், மல்டிமீட்டர் எடுத்து இங்கேயும் கனெக்ட் பண்ணி கொடுத்துடணும். ஸோ கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு கிடச்சிரும். இப்படி மல்டிமீட்டர் அந்த வேல்யூ கொடுத்துரும். அந்த வேல்யூ கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், 0க்கு செட் பண்ணுவார். 0 செட் பண்ணும்போது அந்த 2 ஒயரை எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு மல்டிமீட்டர் எடுக்கணும். அடுத்து 1க்கு செகண்ட் டைம் பண்ணணும், 1க்கு செட் பண்ணணும். 1க்கு செட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், அந்த 2 ஒயரையும் இந்த இருக்குது பார்த்தியா, 1க்கு அந்த நாபை திருவிட்டு இந்த 2 ஒயரை ரிமூவ் பண்ணிவிட்டு மல்டிமீட்டர், அடுத்து 20க்கு ராம்பை திருவிட்டு இந்த 2 ஒயரை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து அந்த ஒயர். அது மாதிரி ஒரு ரீடிங்க்கும் 20க்குனா அந்த ரிமூவ் 2 ஒயரு, அடுத்து 2 ஒயர் ரிமூவ் பண்ணிடணும். 2 ஒயர் ரிமூவ் பண்ணிவிட்டு மல்டிமீட்டர் வச்சு 2 ரீடிங் வச்சு ஒன்றுக்கு எடுத்துட்டோம்னா உனக்கு வேல்யூ கிடச்சிடும். இப்போது டேப்லேஷன் படி உனக்கு என்ன கிடைக்குன்னா ஃபஸ்ட்டு இந்த R1 R3 C4
R1ங்கிறது வந்து நீ கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ, இதெல்லாம் வர வேண்டிய வேல்யூ. இந்த R3ங்கிறது என்னன்னா கான்ஸ்டன்ட் 1 கிலோ ஓம் ஆல்ரெடி இருக்கும். அது வந்து 1 கிலோ ஓம் ஈக்குவல் டு 1000 ஓம், அதனால் எல்லாமே 1000. இந்த C4ங்கிறது 0.1 ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க, இந்த இடத்துல இருக்கும் கெப்பாசிட்டரில் இந்த இருக்குது பார்த்தீங்களா 0.1, அது கான்ஸ்டன்ட்டு. நம்ம 0.1 × 10⁻⁶ வந்துடும். ஸோ இப்போ L1 என்னென்னா ப்ராக்டிக்கல் ப்ளஸ் தியரிட்டிக்கல். ப்ராக்டிக்கல்ங்கிறது ஒன்றும் கிடையாது. இந்த நாப் சொன்ன பார்த்தீங்களா, 3 நாப் இருக்கா, இந்த இருக்குது ஃபஸ்ட் நாப், செகண்ட் நாப், தேர்ட் நாப். இந்த நாப்பில் இருக்க வேல்யூ 0, 10, 20, 30, 40, 15, 16 கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 5 ரீடிங் மட்டும் தான் இருக்கும். 0, 10, 20, 30, 40 இருக்கும். இந்த L1MHங்கிறது என்னென்னா இந்த 3 வேல்யூயும் மல்டிபிள் பண்ணி வர வேல்யூ, R1, R3, C4 மல்டிபிள் பண்ணி வர வேல்யூ தான் இந்த L1. இதெல்லாம் மல்டிபிள் பண்ணி என்ன வரும், 0 × 1000 × 0.1 0, 9.8 × 1000 × 0.1 9.84, 20.8 1000 × 0.1 = 20.8 கிடைக்கும். ஸோ பர்சன்டேஜ் எரர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, உங்களுக்கு தியரிட்டிக்கல், சாரிங்க நான் தப்பாக இருக்கேன், என்ன வரும்னா இந்த இடத்துல தியரிட்டிக்கல் மைனஸ் ப்ராக்டிக்கல் டிவைடட் பை ப்ராக்டிக்கல் இன்ட்டு 100% போட்டிங்கன்னா உங்களுக்கு 0, 1.62%, 3.2%, 2.5%, 2.2% கிடைக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுற வரைக்கும் ஒரு பாயிண்டில் கிடைப்பீங்க, அது மல்டிமீட்டர் அந்த ரீடிங்கில் சென்ட் பண்ணுவீங்க அந்த கிலோ ஓம். இதுக்கு லாஸ்ட் ரெண்டுக்கு பார்க்கும்போது மட்டும் 2 கிலோ ஓமில் வச்சு பார்க்கணும். ஏன்னா அதுக்கு அங்கிட்டு ரீடிங் தாண்டா போகிறதுனால 2 கிலோ ஓமில் வச்சு பார்க்கணும். லாஸ்ட்டாக அந்த ஃபார்முலா இருக்கா, இது ஃபார்முலா அவங்களே இருக்கும், L1MH = R2 R3C. இந்த கண்டுபிடிச்ச விஷயத்தை அப்படியே ஒன்றுக்கும் மல்டிபிள் பண்ணி எப்படி இந்த வேல்யூ வந்துச்சு அப்படிங்கிறத போட்டுறணும். இதுதான் மேக்ஸ்வெல் எக்ஸ்பெரிமெண்டோட பக்கா எக்ஸ்ப்ளனேஷன், கனெக்ஷனு, அதுக்கான ரீடிங்கு, அதுக்கான அவுட்புட் எடுக்கிறது தான். இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள், ப்ராப்பராக புரிஞ்சு கான்செப்டை படிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட லேப் எக்ஸாம் அன்றைக்கி ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.